வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசன்ன வெங்கடேசன், பிஸ்னஸ் கோச். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சேல்ஸ் பண்ணும்பொழுது நான் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? அதாவது சேல்ஸ் தான் ஃபண்டமெண்டல் விஷயம். மார்க்கெட்டிங் அப்புறம் அப்படிங்கும்பொழுது சேல்ஸ் வில் பிரிங் ரெவன்யூ டு யுவர் பிஸ்னஸ். ரெவன்யூ தான் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பார்க்க போகிறீங்க. அப்படிங்கும் பொழுது இந்த சேல்ஸ் பண்ணும்பொழுது நான் என்ன மாதிரி தவறுகள் நான் பண்ணக்கூடாது பிஸ்னஸில் அப்படிங்கும்பொழுது அதை பற்றின ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டிகோட் பண்ணுவோம் இந்த வீடியோவில். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிவ் க்ளோசிங். சார், இது என்னோட ப்ராடக்ட் கேட்டலாக் சார், இதனோட விசிட்டிங் கார்டு, இதனோட ப்ரோஷர் சார், நீங்கள் இதை எடுத்துகிட்டு பார்த்துட்டு எனக்கு அப்புறமா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கஸ்டமர் உங்களை கண்டிப்பாக திரும்ப கூப்பிட போகிறது கிடையாது. ஏன்னா சேல்ஸில் ஒரு ஹியூமன் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகிருக்கு. நான் எப்பயுமே ஒரு குட்டி கதை சொல்லுவேன் என்னோட கிளாஸில். என்னன்னா, மார்க்கெட்டிங்கும் சேல்ஸுக்கு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ட்ரெயினில் டீ காஃபி போண்டாட்டி வித்துட்டு போகிறான் அப்படின்னா, அவன் மார்க்கெட்டிங் பண்ணுறானா சேல்ஸ் பண்ணுறான்னு கேட்டால் நிறைய பேர் அவன் சேல்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் தான் அவன் பண்ணுறான். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதும், என்னோட ப்ராடக்ட்டை பற்றி பேச நான் மட்டுமே போதும். ஆனால் சேல்ஸ் நடக்கிறதுக்கு 2 பேர் தேவை. ஒருத்தர் பொருளை கொடுக்கணும், ஒருத்தர் பொருளை வாங்கணும். அப்படிங்கும் பொழுது அதில் ஒரு கனெக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒரு ஹியூமன் இன்வால்வ் ஆயிருக்கான். அப்படிங்கும் பொழுது அந்த கனெக்ஷனை தயவு செஞ்சு எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பாசிவா அந்த சேல்ஸ் காலை க்ளோஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2வது, சார் க்ளோசிங் டூ சூன். அதாவது அந்த கஸ்டமரோட தேவை என்னன்னு தெரியாமையே, சார் இதுதான் சார் என்கிட்ட இருக்கு, இது நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியா போயிடும் சார், நீங்க எப்படியாவது அதை வாங்கிடுங்க சார், உங்களுக்கான எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஃபைனல் ரேட்டு, ஃபைனல் ப்ரைஸ், ஃபைனல் டிஸ்கவுண்ட், இதுதான் என்னோட பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லாம அந்த கஸ்டமருக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. உங்க அவசரத்தால கஸ்டமர் முடிவு எடுப்பார் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சேல்ஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்றத நம்ம நிறைய பேர் விரும்ப மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏதோ புஷ் பண்றாங்க, ஏதோ தப்பு நடக்க போகுது, என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கஸ்டமருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ புஷ் பண்ணாதீங்க சேல்ஸ் நடக்கும்போது. 3வது, நான் போய் என்னோட ப்ராடக்ட்டை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன், ஆர்டர் வரன்னு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சு கஸ்டமர்கிட்ட போய், சார் எல்லாம் பேசிட்டு வந்தேனே உங்ககிட்ட, எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்கள் அப்பா ஊர்லேருந்து வரணும், எங்கள் மாமா வரணும், என் பிரதர் வரணும், என் பார்ட்னர் வரணும், என் ஒய்ஃப்ட்ட கேட்டுட்டு தான் நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, யூ ஆர் ஆக்சுவலி டூயிங் சேல்ஸ் வித் தி ராங் பர்சன். ராங்கான ஒரு பர்சன் நீங்கள் பிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுப்பாரு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நெவர் க்ளோஸ் தி சேல் வித் a wrong person. நீங்க கரெக்டா அந்த ஆள் தான் சரியான ஆளா, அவர் தான் முடிவெடுக்க போறாரா, அவர் தான் எல்லாத்தையும் இந்த கம்பெனில பாத்துக்க போறாரு அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம், தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேசி உங்க ப்ராடக்ட் பத்தி பிச் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். நம்ம ஒரு பெரிய மித் என்ன அப்படின்னா, சேல்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒன்னா கன்ஃபியூஸ் பண்ணு, இல்ல கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். கன்ஃபியூஸ் பண்றது, கன்வின்ஸ் பண்றது, ப்ளீட் பண்றது, புஷ் பண்றது. சார் எப்படியாவது என்னோட டார்கெட் அச்சீவ் ஆகணும் சார், இந்த மாசம் எனக்கு கொடுத்துருங்க. people will buy when there is a need. அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. never push people. உங்க டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக ஒரு பொருள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கும் பொழுது, சார் இது தேவை இருக்குது, அந்த தேவையை மல்டிப்ளை பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த சேல்ஸ் நடக்கும். never push, plead, beg or convince a customer to do your sales. நண்பர்களே, 5வது, know your worth. அதாவது you should know what you are made of. உங்க பொருள், உங்க தரம், உங்க ப்ராடக்ட், உங்க சர்வீஸ் ஒரு சில நேரம் நின்று பேசணும். அப்படிங்கும் பொழுது ஒன்லி ஷேர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்க கஸ்டமருக்கு ஒரு கூகுள் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் உங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு காம்படிட்டர் போய் ஆர்டர் கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. என்ன சொல்லணுமோ, என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கஸ்டமர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. கஸ்டமர் வில் ஆல்வேஸ் வேல்யூ வாட் யூ ஆர் டாக்கிங். நீங்க உண்மை பேசுறீங்களா இல்லைங்க அப்படிங்கிறத கஸ்டமர் என்னைக்குமே புரிஞ்சுப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது உங்க வேல்யூ, உங்க வர்த்தை டீமீன் பண்ற மாதிரி எதையும் தயவு செஞ்சு பேசாதீங்க சேல்ஸ் கால். அப்படிங்கிறதான் 5வது முக்கியமான விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசினஸ் growth ஒர்க் ஷாப், அதற்கான லிங்க் கீழே இருக்கும், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஒர்க் ஷாப். அது 3 விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த ஒர்க் ஷாப்ல. மார்க்கெட்டிங் நான் எப்படி பண்றது என்னோட பிசினஸ்க்கு, 2வது எப்படி கோல் செட் பண்றது, 3வது நான் கரெக்டான ஆட்களை எப்படி ரீடைன் பண்றது, ஹையர் பண்றது அப்படிங்கிற பத்தி நான் உங்ககிட்ட லைவா பேச போறேன். நண்பர்களே, கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் உங்களை அங்க சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கேன். மனதை திறங்கள், மாற்றம் வரும். எஃபர்ட் எடுங்க, எஃபர்ட் will bring results, results will bring happiness and happiness is everything. நண்பர்களே.